என் வலக்கரம் பிடித்தவரே, வல்லடிக்கெல்லாம் விலக்கி என்னை வாழ்ந்திட செய்தவரே, வழுவாமல் காத்திட்ட தேவனே, என் வலக்கரம் பிடித்தவரே, வல்லடிக்கெல்லாம் விலக்கி என்னை வாழ்ந்திட செய்தவரே. ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே, வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. நான் உள்ளளவும் துதிப்பே உன்னதர் இயேசுவே, நான் உள்ளளவும் துதிப்பே உன்னதர் இயேசுவே. என் மேலும் கண்ணை வைத்து உம் வார்த்தைகள் தினமும் தந்து நடத்தின அன்பை நினைக்கையில் என் உள்ளம் நீரையுதே. என் மேலும் கண்ணை வைத்து உம் வார்த்தைகள் தினமும் தந்து நடத்தின அன்பை நினைக்கையில் என் உள்ளம் நீரையுதே, உம் அன்பால் நீரையுதே. ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே, வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. நான் உள்ளளவும் துதிப்பே உன்னதர் இயேசுவே, நான் உள்ளளவும் துதிப்பே உன்னதர் இயேசுவே. எத்தனை சோதனைகள், வேதனையின் பாதைகள் இறங்கி வந்து என்னை மறைத்து நான் உண்டு என்றீரே. எத்தனை சோதனைகள், வேதனையின் பாதைகள் இறங்கி வந்து என்னை மறைத்து நான் உண்டு என்றீரே. உன் தகப்பன் நான் என்றீரே. ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே, வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. நான் உள்ளளவும்
துதிப்பே உன்னதர் இயேசுவே நான் உள்ளளவும் துதிப்பே உன்னதர் இயேசுவே வழுவாமல் காத்திட்ட தேவனே என் வலக்கரம் பிடித்தவரே வல்லடிக்கெல்லாம் விலக்கி என்னை வாழ்ந்திட செய்தவரே ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே நான் உள்ளளவும் துதிப்பே உன்னதர் இயேசுவே நான் உள்ளளவும் துதிப்பே உன்னதர் இயேசுவே. எல்லாருக்கும் கேக்குதா? கேக்குதுங்களா? Okay. So now we're going to start and ஆரம்பத்துக்கு முன்னாடி I request Sister Prissy to come and to read a passage from the Bible. Now we're going to read Sangikam 121. Sangikam 121. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களில் ஏறியிருக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகவும் இரவிலே நிலவாகவும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வளத்தையும் இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். இப்போ நம்ம பிரேயர் பண்ணலாம். அமரநாட்கள் ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய சமூகத்திலே ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிற நோக்கங்களை அறிவீர் சுவாமி. விசேஷமாக சுவாமி சஞ்சய்க்கும் ஷர்மிக்கும் இந்த இல்லத்தை கட்டும்படியால் தேவையில் சில கிருபைக்காய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் சுவாமி இந்த வீட்டை நாங்கள் பிரதிஷ்டை செய்யும்படியால் எங்களுக்கு தந்த கிருபைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். விசேஷமாக சுவாமி இந்த இடத்தை எங்களுக்கு காண்பித்து இதை வாங்கும்படியாக சில கிருபைக்காய் சொல்கிறோம். அதாவது இந்த இடத்திலே கட்டிடத்தை ஆரம்பித்து இதை கட்டி முடித்து இந்த நாளிலே பிரதிஷ்டை செய்யும்படியாக சில கிருபைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஏசப்பா, இந்த வீட்டை நீங்க ஆசீர்வதித்து தர வேண்டுமா? அதாவது நாங்கள் அதாவது பலத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பும்படியாக நாங்கள் கெட்டி இருக்கிறோம் சுவாமி. இந்த நாளில் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோம் சுவாமி. விசேஷமாக சுவாமி இந்த நாளில் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் சமூகப்படுத்துகிறோம். நீரே ஆண்டவரே இந்த நாளில் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் ஆண்டவரே அதாவது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நினைக்கிறோம் சுவாமி. விசேஷமாக சுவாமி இந்த வீடை நாங்கள் இந்த நாளில் பிரதிஷ்டை செய்கிறோம். இந்த நாம மகிமைக்காக இந்த வீடு தோழுங்க போல பிரதிஷ்டை சுவாமி. இந்த வீட்டை பார்க்கிறவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிற சுவாமி. இந்த வீட்டிலே கால வைப்பவர்கள் ஆண்டவரே எல்லா ஆனந்தங்களும் ஆசீர்வாதங்களும் பெற்றுக்கொள்ள பிரதிஷ்டை சுவாமி. இந்த வீட்டில் வசிக்க போவதற்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கற்றுக்கிறோம் சுவாமி. இந்த வீட்டை கட்டும்படியாக கிருபைக்காக நன்றி கட்டின இன்ஜினியருக்காக நன்றி சுவாமி. எங்களுக்காக உதவி செய்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் சுவாமி. விசேஷமாக சுவாமி இந்த வீட்டின் மூலமாக அநேகருக்கு இந்த பகுதியிலே ஆசீர்வாதமாக இருக்க முடியாது ஏன் கிருபை செய்ய வேண்டும். இந்த பரிசுத்த நாமத்திலே இந்த வீட்டை நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம் சுவாமி. இந்த நாளிலே உங்களுடைய தயவு கிருபை எங்களோடு இருக்கிறது சுவாமி. விசேஷமாக சுவாமி நீர் எங்களோடு வந்து இந்த வீட்டிலே வாசம் செய்ய இந்த நாமம் மட்டுமே இந்த வீட்டை மகிமைப்படுத்தும். நாங்கள் ஆண்டவரே எங்களுக்காக உதவி செய்கிற மக்களுக்காக நாங்கள் விசேஷமாக நன்றி சொல்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு மக்களுக்கும்
எல்லா ஆசீர்வாதங்களையும் கட்டிட செய்யும். இந்த வீட்டில் ஆண்டவரே வாசம் பண்ண போகிற சஞ்சய் ஷர்மியை நாங்கள் சமந்த ஒப்புக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே எல்லா பலத்தின் ஆசீர்வாதங்களும் கிடைக்க நினைக்கிறோம். விசேஷமான சாமி எந்த விதமான பலாமின் கண்களோ இருமாப்பின் கண்களோ எங்களை அண்டாதபடி பாதுகாத்துவதை இதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே இந்த நாமம் அந்த வீட்டை நாங்கள் பரிசீலனை செய்யணும் சுவாமி. இந்த நாமம் மட்டுமே மகிமைப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பெயரில் பரம்பிதாவே ஆமென். விசேஷமாக இதில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் குடும்பத்தின் சார்பாக வரவேற்கிறோம். இந்த நேரத்திலே நாம் சஞ்சயுடைய பேரன் அந்த இயேசுவையை துணிசி என்ற பாடலை சேர்ந்து பாடுறோம். அதை முடித்து சஞ்சயுடைய பேரன் அந்த மாமியார் அத்தை எல்லாம் சேர்ந்து அந்த இதை இல்லாத செய்து வச்சிருவாங்க. அந்த கோவிந்த் இயேசுவையை துதிசை நீ மனமே இயேசுவையை துதிசை இயேசுவையை துதிசை பராபரவஸ்து மாசலுகாத பராபரவஸ்து நேசகுமாரன் பிரியாக கிறிஸ்து நேசகுமாரன் பிரியாக கிறிஸ்து இயேசுவையே துதிசை நீ மனமே இயேசுவையே துதிசை இயேசுவையே துதிசை நீ மனமே இயேசுவையே துதிசை அந்த வாதையுந்த அந்த வாதையுந்த சுந்தர மிருத சருந்தரநந்தன் சுந்தர மிருத சருந்தரநந்தன் இயேசுவையே துதிசை நீ மனமே இயேசுவையே துதிசை இயேசுவையே துதிசை நீ மனமே இயேசுவையே துதிசை. And Amachi, Dr. Amachi to conduct it. Gidi baby, come on. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். So we are going to thank God for the blessing that He has done and He has given us. இந்த வீடு வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு. So அதுக்காக we are going to thank God. So Pastor Isaac will now lead us in worship. Let's have a word of prayer. Heavenly Father, we thank you for this wonderful morning that you've given us. Let your presence take control this morning time, even as we sing a few songs to worship you. May you be glorified in this place, Lord. In
தந்திடுதே கிருபை வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் நம்மெல்லாமுடன் வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் நம்மெல்லாமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே சேவை செய்ய கிருபை தாருமே ராஜாதிராஜே தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை அல்லேலூயா 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 He is worthy to be praised this morning time. Let's close our eyes and give thanks to Jesus in this place. And we will sing this next song together. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜன் சொந்தமாயினார் மகிழ்வோம் இயேசுராஜன் சொந்தமாயினார் இந்த பாதத்தில் சொந்தக்காரரானார் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார் இந்த பாதத்தில் சொந்தக்காரரானார் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார் ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே இந்த பாதத்தில் சொந்தக்காரரானார் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார் அவர் வரும் நாளையில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார் அவர் சமூகமது அங்கே அவருடனே அங்கே அவருடனே பாடி பாடி மகிழ்ந்திடுவே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே இந்த பாதத்தில் சொந்தக்காரரானார் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார் இந்த பாதத்தில் சொந்தக்காரரானார் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார் தேவகிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். Hallelujah, Lord Jesus. Lord, we want to thank you for this time that you have given us.
even as we finish this time of worship, Lord, we bow down our heads and we say, we give you thanks in this place. Let's all close our eyes and say, give thanks with a grateful heart. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ, His Son. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ, His Son. And now that I am rich because of what the Lord has done for us. And now let the weak say I am strong. Let the poor say I am rich because of what the Lord has done for us. Give thanks. Amen. Hallelujah. What a faithful time it is to give thanks to God. It's really a blessing to be here with the family. I will give it to Sneha. To share a word for this house. Praise God. Can we all clap our hands and welcome Him? Hallelujah. Hallelujah. தேவனுடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பாக ஒரு சங்கீதம் 23 வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 23 ஸ்நேகன் நீ வாசிக்க முடியுமா? தாவீதின் சங்கீதம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். இந்த நல்ல நாளில் தேவனுடைய மறுபடியும் செய்திக்கு போவதற்கு முன்பாக அன்பு சகோதரர் சஞ்சயும் ஷர்மியும் ஒரு சாட்சியாக கர்த்தர் பாராட்டின நன்மைகளுக்கு சாட்சியாக சொல்படியாக இந்த நேரத்தை அவர்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். யாவரும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறோம். குடும்பமாக வந்ததுக்கு நன்றி. இது நாங்கள் பாடினது போல வாசித்தது போல எல்லா துதியும் கணத்துக்கும் பார்க்கிற ஒருவர்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான். இதனால எந்த வித ஒரு மனமேட்டிமையோ பெருமையோ வரக்கூடாது எங்களுக்கு. ஒன்று ரெண்டாவது இதெல்லாம் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த பிச்சை என்பதுதான் என்னுடைய சாட்சி. நான் எப்பவுமே நான் நினைக்கிற ஒரு அடிக்கடி என்னை யோசிச்சு பார்க்குற என்ன காரியம்னா, நான் அடிக்கடி ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்மில் அடுத்த வேளை சாப்பாட்டு கூட இல்லாமல் நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். கத்தை எழுதிட்டு இருப்பாங்க, முடியாமல் படுத்திருப்பாங்க. என்ன அப்படிதான் யோசித்துப்பேன் நிறைய தடவை. அந்த மாதிரி ஆட்களுக்கு யாரும் ஒரு 10 ரூபா கூட கடன் கொடுக்க மாட்டாங்க. அவரு சொன்ன யாரும் செய்ய மாட்டாங்க. எல்லாரும் அவரை நிராகரிச்சுட்டு போவாங்க. ஒரு பொருட்டே இல்லாம ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல படுத்திருக்கிற ஒரு ஆளை
தான் எல்லாம் நான் அடிக்கடி என்னென்ன யோசிக்கிறது. எல்லாவற்றையும் இந்த நேரத்தில் எனக்கு கிடைச்ச ஒரு குடும்பம், நண்பர்கள், ஆசீர்வாதங்கள், எதுக்குமே தகுதியற்றவன் தான் நான் ஆக்சுவலாக. ஸோ இந்த நிலைமையில கர்த்தருக்கு கர்த்தர் எங்களை நினைத்தருவினார். எங்களை விசேஷமாய் அவன் கண்களுக்கு தெரிஞ்சது. ஸோ எதுக்குமே தகுதி இல்லாத எங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அதனால் சந்தோஷமா சொல்றார். இதுக்கு காரணம் உண்மையாக நாங்கள் கிடையாது. அதனால நான் சொல்றேன், அந்த பிச்சைக்காரனை போல எல்லாமே அவரிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிறது. அடுத்த வேளை சாப்பாடு கூட எப்படி ஒரு பிச்சைக்காரன் எதிர்பார்த்திருக்கிறானோ அப்படிதான் நான் கர்த்தரிடத்தில் இருந்து நான் பெற்றுக்கொண்டிருக்கிறோம், இனியும் பெற்றுக்கொள்வோம். இதுதான் எங்கள் சாட்சி. அநேக அற்புதங்களும் அடையாளங்களினால எங்களை கர்த்தர் வழிநடத்தி வந்திருக்கிறார். அற்புதத்தையும் அடையாளத்தையும் நான் சொல்ல இந்த நேரத்தில் நான் வரல. கர்த்தர் எங்களை நினைத்திருக்கிறார். கர்த்தர் இந்த இடத்துல எங்களுக்கு தந்திருக்கிறார். எனக்கு கொடுத்த மனைவி, எனக்கு கொடுத்த தங்கச்சி, எனக்கு கொடுத்த உறவினர்கள், நண்பர்கள் எல்லாமே கர்த்தருக்கு வந்தது. அதனால எல்லா துதியும் கணக்கும் கர்த்தரோருக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இதுதான் எங்கள் சாட்சி. இந்த இடத்துல ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் எங்களை கொண்டு வந்திருக்கிறார். எனக்கு இந்த இடத்துல தெரிஞ்சவங்க எல்லாமே ஒருத்தர்னா சந்தர் தான். அதுக்கப்புறம் சாந்தகுமார் மட்டும் இருக்கிறாங்க. இவங்க தான் முதல்ல சந்தர் தான் எனக்கு ரிலேட்டட். அப்படிதான் கோயம்புத்தூருக்கே நான் வந்தது. மற்றபடி இங்கே வாழ்ந்த அனுபவங்கள் எனக்கு கிடையாது. இதுதான் என்னுடைய நிலைமை. கர்த்தர் ஏதோ நோக்கத்தோடு என்னை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் தானே அவருடைய நோக்கம், அவருடைய சித்தம் நிறைவேறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிச்சிங்க. என் மனைவி கிட்ட கொடுக்குறேன். அவங்க ஏதாவது ஸ்தோத்திரம். அவ்வளோதான், அவங்க சொன்னது தான். ஆக்சுவலி ஏதோ நாங்கள் பெருசாக இது பண்ணோம் அதை பண்ணோம் இல்லை, ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அந்த ஒரு காரியத்துக்காக தான் இந்த இது வச்சோம் நாங்கள் இந்த ப்ரோக்ராம். ஒரே ஒரு லைன் பாடிக்கிறேன் நான். உண்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. உண்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. ஆமா, நான் சொல்றேன்னா அம்மா ஹிந்து பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாங்க, அப்பா கிறிஸ்டியன் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாங்க. ஆனா எப்படியோ தெரியல, நான் இயேசுவை தெரிந்து கொண்டேன். அதனால அவரை நான் தெரிந்து கொண்டதுனாலதான் எனக்கு இந்த பாக்கியம் நான் 100% நம்புறேன். அவர் எவ்வளோ காரியங்களை என் வாழ்க்கையில செஞ்சிட்டாரு, இனியும் செய்வாரு. நான் அவர் என்னோட சொந்த தகப்பன். அவரை நாம என் பரம தகப்பனா அவர் நின்று என்னை வழி நடத்துறாரு. எல்லா நிலைமையிலும் எனக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்த அவருக்கு இந்த வீட்டை நான் டெடிகேட் பண்றேன். அவ்வளவுதான். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் மரத்தில் உண்டாக்கி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிலவும் இல்லை. ஆமென். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் மரத்திலிருந்து உண்டாகி வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில இந்த இடத்துல இந்த வீடை பிரதர்ஷனை பண்ணுவதற்கு எல்லாம் கூடியிருக்கிறோம். இந்த வீடு பார்க்குறீங்க, இது வெறுமையான ஒரு இந்த கற்கள்னாலும் இந்த ஃபவுண்டேஷன் போட்டு அதில் கட்டுதுன்னு யோசிச்சிங்கன்னா அது தவறு. ஏன்னா வேதத்தின் நம்ம வாச வேதத்தின் படி எல்லா ஈவும் எல்லா நன்மையும் தேவனுடைய பரத்தில் இருக்கும் தேவனிடத்திலிருந்து உண்டாகி வருகிறது. அதுதான் உண்மை. அது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு ஈவு, ஒரு தயம். ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாது, எப்பொழுதும் மாறாது. ஆமென். அதை நம்பினோரை கைவிடாத தேவன், சொன்னதை செய்கின்ற தேவனாக இருக்கிறார். இந்த வீடு தேவன் தமது வாக்கில் நிறைவேறும்படியாக
இந்த வீட்டை தேவன் கட்டி கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த வீடு கொஞ்சத்துக்கு ஒரு சாட்சியாக ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆமென். அதனால இன்று இந்த வீட்டை தேவனுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட இவர்களுக்கு மறுபடியும் தேவனுடைய கரத்துக்கு இந்த வீட்டை அர்ப்பணித்து ஆண்டவரே இந்த நீர் கொடுத்த இந்த கிருபை இன்னைக்கு பிரதிஷ்டை பண்ண சொல்லி இந்த இடத்த பிரதிஷ்டை 24:15 சொன்ன நானும் என் வீட்டாருமாய் கர்த்தரே என்று சேவிப்போம். ஆமென். அதை அறிக்கையிட்டு எல்லாம் செய்வோம். இந்த நேரத்துல கூடி இருக்கும் எல்லாரும் சஞ்சயும் சர்மியும் வீடு மட்டும் கிடையாது, இது உங்களுக்கும் உங்க வீட்டுல நீங்க செய்யுங்க. உண்மையும் உற்சாகப்படுத்துற நீங்க வசனத்தை பற்றி கொண்டு அதன்படி நடக்கும் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது மன விருப்பத்தை உங்களுடைய விருப்பம் தான் அப்படி பாதத்துக்கு வேற யாருக்கு போய் சொல்லணும்னு அவசியமே இல்லை. என்னென்ன மன விருப்பம் எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் வைக்கும் பொழுது அதை அவர் நிறைவேற்ற வல்ல தேவனாக நின்று நிறைவேற்றுவார். இந்த வீடு சமாதானம் நிறைந்த வீடாக இருக்கட்டும், ஜெபம் எழுப்பும் வீடாக இருக்கட்டும், மன அமைதியும் சந்தோஷமும் தங்கும் இடமாக இருக்கட்டும். இந்த வீட்டின் ஒவ்வொரு அறையிலும் மகிழ்ச்சி நிறைந்து ஒரு மகிழ்ச்சியோடு இருக்கும் இடமாக இருக்கட்டும். தேவனுடைய பிரசன்னம் இந்த ஹாலிலையும் எல்லா இடங்களிலும் இந்த வீட்டில் நுழையும் ஒவ்வொருவரும் உணரும்படியாக இருக்கட்டும். இந்த வீடு எப்பொழுதும் தேவனுடைய பிரசன்னத்தின் நிரம்பி வீடாக இருக்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்த்தது போல சகல நன்மையும் தேவனுடைய சகல நன்மையும் சகலமும் எங்கிருந்து வந்தது? ஜோதிகளின் பிதாவினுடைய தேவனுடைய கரத்திலிருந்து, அவருடைய கரத்திலிருந்து நம்மிடத்தில் இன்னைக்கு ஆண்டவர் இதை கொடுத்திருக்கிறார். சோ அத்தகையதுக்காக இந்த இடத்தை பரிசுத்தப்படுத்தி இந்த இடத்துல எண்ணெய்களை வாச கதவுகளிலும் அந்த ஒவ்வொரு ரூம்களையும் அந்த எண்ணெயை பூசி ஜெபிக்கிறோம். ஜெபிக்கும் பொழுது இந்த இடம் பரிசுத்தம் அடையணும்னு சொல்லி விசுவாசத்தை நம்ம ஜெபம் பண்ணுறது அந்த இடத்தை தேவன் பரிசுத்தப்படுத்துவார். எண்ணெய் இன்னொரு காரியத்தை குறிக்கிறது. எதை குறிக்கிறதுனா எண்ணெய் பரிசுத்த ஆவியை குறிக்கிறார். அவ பரிசுத்த ஆவி நிரம்பிய இடமாக இது மாறணும். ஆமென். சோ அதனால இப்போ நம்ம அன்பு சகோதரர் நம்ம மத்தியில் இருக்கிறோம் போதரையா அவர்களை வரவேற்கிறேன். சாந்தி அவர்களே, அவர் இதை இந்த இடத்தை பிரதிஷ்டை பண்ணுவதற்கு அவர் ஜெபித்து அவரை கொஞ்சம் நடத்த முடியாது. ஊழியர் தெளிவாக தேவனுடைய வார்த்தையை பெற்று பேசியிருக்கிறார் என்பதற்கு நானும் ஒரு உயிருள்ள சாட்சி. எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. வேத வசனத்தின் அடிப்படையில் மரண வீட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஓடிவிடுவேன். திருமண வீட்டுக்கும் இப்படிப்பட்ட அழைப்புக்கும் கொஞ்சம் தயங்கி நிற்பேன். ஆனால் தேவன் அனுமதித்தால் நான் ஒரு வார்த்தையை கேட்பது உண்டு. என்னன்னா, என் வேதம் சொல்வது போல நான் கால் வைக்கிற இடத்துல ஒரு பெரிய சமாதானம் உண்டாக வேண்டும். அப்படி கர்த்தரை அனுப்பினால் மாத்திரமே வருவது வழக்கம். ஆகவே சஞ்சய் அவர்களும் சர்மி அவர்களும் அதிகமான அன்பினாலே அழைத்தாலும் தேவனுடைய சமூகத்திலே நேற்று இரவு ஊழியத்தை முடித்து காத்திருக்கும் பொழுது கொடுத்த ஒரு வார்த்தை, அதை தேவன் தன்னுடைய ஊழியக்காரர் மூலியமாய் தெளிவுபடுத்தியிருக்கிறபடினால் நான் கர்த்தரை முதலாவது ஸ்தோத்திரிக்கிறேன். திறந்த வாசல் என்கிற வார்த்தை. இன்னொரு ரேமா வார்த்தைக்காக சகோதரரும் சகோதரியும் எதிர்பார்த்து நிற்க வேண்டாம் என்பது என்னுடைய அன்பின் ஆலோசனை. இந்த வீடு இனி எப்பொழுதும் திறந்திருக்கிறதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் அநேக காரியங்களை இந்த இடத்துள்ளே திறவுண்ட வாசலை வைக்கும்படியாக உங்களை சீக்கிரமாய் இந்த இடத்துல பிரதிஷ்டையோடு கூட அனுப்பி இருக்கிறபடினால அடைப்பட்டு இருக்கிற வாழ்க்கையை விடுவிப்பதற்கு தேவன் இந்த இடத்தை திறந்த வாசலாய் வைப்பதற்கு சித்தம் கொண்டிருக்கிறபடியினால இதை முழுவதுமாய் திறந்திருப்பதற்கு நீங்கள் ஆயத்தப்படுங்கள் என்று சொல்லி தாழ்மையாய் கேட்கிறேன். தேவன் அதை சீக்கிரமாய் செய்வாராக. இப்பொழுது ஊழியர் சொன்னது போல இந்த வீட்டை நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். உம்முடைய ஊழியக்காரர்களாய், உம்முடைய பிள்ளைகளாய்
நீர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்துல, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற உரிமையில, உம்முடைய ஆண்டவரே பலத்த கரத்திலே தவழுகிற, உம்மை ஆண்டவரே வஸ்திர தொங்கலை பிடித்து ஆண்டவரே உரிமையாய் கேட்கிற அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீரே. அந்த அதிகாரத்தை ஒரு ஆண்டவர் உலக பிரகாரமான மேற்றுமையான அதிகாரத்தோடு கூட அல்ல, உம்முடைய சமூகத்திலே அடிபணிந்து அந்த அதிகாரத்தோடு கேட்கிறோம். இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு ஒரு சமாதானம் உண்டாவதாக, இன்றைக்கு ஒரு சமாதானம் உண்டாவதாக, ஒரு சந்தோஷம் உண்டாவதாக. கர்த்தாவே, இத்தனை பெரிய தேவனை நாங்கள் பாக்கியமாய் கொண்டிருப்பது எத்தனை எத்தனை பெரிதான பாக்கியம், ஸ்லாக்கியமாய். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்துல இப்போது இந்த இடத்துல நாங்கள் எல்லா பொருட்களுக்காக நாங்கள் ஜெபம் எதுவும் எங்களுக்கு மேன்மையாக இந்த ஒரு பொருட்கத்தின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வார்த்தையை முழுவதுமாய் நிறைவேற்றி நாமத்தை மாற்றியப்படுத்தி இந்த சபையிலே நீர் பெருகவும் அந்த சிறுகமும் நாமத்தை மாற்றி ஒவ்வொரு பொருளும் எண்ணெயை உங்களுடைய அபிஷேகத்தின் எண்ணெயின் அடையாளமாக நாங்கள் சொல்கிறோம். சமாச்சாரமாய் மகிமை கொடுமையாக ஒரு விஷயம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்
ஒரு முடிப்பதற்கு முன்பாக ஒரு சிறிய சாட்சி ஒன்று சொல்லுங்க சகோதரி சுனிதா சார். Praise be to God. ரொம்ப பெரிய சாட்சியெல்லாம் இல்லை. It's just God's blessing that God has given Sanjay and my Annie actually. It is a year of increase and expansion actually in God. It's a word given in the Bible, increase and expand. And not in money or not in any other wealth of the world. It's nothing like that. It's just increase in His faith, His mercies and God's blessings. And நமக்கு தெரியல ஆண்டு எடுக்கிறது ஊர்லாண்டு கொண்டு வந்திருக்காருங்க. So definitely I believe and I have a faith and they have a faith that they will start doing a ministry over here. And nothing is predictable. It's all God's doing. So it's spontaneous or another, I don't know what to say, but this is the thing. What I want to say is it's a great blessing from God. It's nothing that man can say like it is from, Sanjay was very sure about it, even Annie. It is only from God. Only this is a blessing from above that God has given them. A gift from God. All may say it's gift from mother, it's gift from father or something like that. Everything together, it's come from heaven above for them. So அதுதான், it is just nothing that just keep them in your prayers. In the வருங்காலத்தில் அவங்க இன்னும் ஒரு ஊழியத்தில் it's not ஊழியம், you all know like ministry is not only one way like they going to church and preaching and all that, but it is a different kind of a ministry that God has given them. Though they are doing it there in Dubai, but இங்கே வந்து ஆண்டவர் டெஃபினட்டாக அவங்களை டிஃப்ரெண்ட்டாக நடத்துவாருன்ற நான் சொல்கிறேன். ஜஸ்ட் கீப் தெம் இன் யுவர் ப்ரேயர். முக்கியமாக அவங்க ஹெல்த் வந்து முக்கியமாக அதுக்காக ப்ரேயர் பண்ணுங்க. அதுதான் நான் சொல்வேன். ஓகே, அவங்க ஹெல்த்துக்கு வந்து இப்போ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிட்டாங்க 2 பேரும். அவங்க சொல்லுவாங்க எப்பவுமே நான் டென்ஷன் இல்லைன்னு. பட் ஐ நோ இன்னைக்கு சண்டே ஃபுல்லாக தூங்கவே இல்லை. 4 o'clock தான் வந்து படுத்தாரு. Just keep his health. அதுதான் எல்லாருக்கும் அதுதான் ஒரு பெரிய வழி. எங்கள் அண்ணியும் எங்கள் அண்ணனையும் கொஞ்சம் ப்ரேயர் வச்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் ஒன்லி மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். தேங்க்ஸ். நீங்கள்லாம் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து இந்த இவங்களோட இந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டதுக்காக உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி என்று சொல்லுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் பெரிய காரியம் உங்கள் வாழ்க்கையில் செய்யட்டும். தொடர்ந்து இந்த ஃபெல்லோஷிப் ஒவ்வொருவரையும் சந்தித்து ஆசீர்வாதமும் ஒவ்வொருக்கும் இருக்கும்படியாக கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பாங்க. ஆமென். ஜெபிப்போம். மகா இரக்கம் கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே ராஜா, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே ராஜா, இந்த நேரத்தில் அப்பா இந்த நாளை நீர் அப்பா இந்த நாளை நீ நடைபெறும்படியாக கொடுத்து நீ செய்த அருமையான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த கூடாரத்தை உங்களுடைய கரத்துல ஒப்படைக்கிறோம் ராஜா. மோசையின் கூடாரத்தில் அசைவாடி அதே பிரசனம் இந்த கூடாரத்தில் அசைவாட அசைவாடுவதற்காகவும் நான் நன்றி செலுத்துகிறோம். இங்க வரும் அப்பா எந்த நோக்கத்துக்காக கதவுகள் திறக்கப்பட்டதோ உங்களுடைய திருப்பாதத்தண்டையில இந்த வீடை ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய சுத்தத்தின்படி எல்லாம் நடக்க கடவுதாக என்று சொல்லி ஆண்டவரே இதை நாங்கள் உங்களுடைய கரத்துல நாங்கள் ஒப்படைக்கிறோம் ராஜா. வந்த ஒவ்வொருவரையும் பேராக ஆசீர்வதிக்கிறோம். நன்மையும் கிருபையும் அவரை தொடர்ந்து வருவதாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியின் அன்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் கிறிஸ்து திரும்ப வர வரைக்கும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். அதுக்கப்புறம் யாருமே தெரியாது நாங்க இங்க வந்தப்போ அப்படின்னு சொன்னோம். கிட்டத்தட்ட ஒரு 15-18 வருஷத்துக்கு முன்னால இங்க வந்திருக்கோம். அன்னையில இருந்து எங்க கூட ஒருத்தர் இருக்காரு இங்க. அவரை நாங்க இந்த இடத்துல நாங்க வந்து just we want to thank him. We call Mr. Santakumar to come forward. Mr. Isaac, நம்ம வீட்டு மருமகன், அவங்க சால்வை அணிவித்து கௌரவிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். சாந்தகுமார் அவங்க மகா ஒய்ஃப் எல்லாம் வந்திருக்காங்க. சுதா அவங்க ஒய்ஃப்க்கு, அவங்க மகா தனிஷ்கா எல்லாருக்கும் நன்றி சொல்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம். அவங்க நன்றி சொல்லிருக்காங்க. நீர் செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே. தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன்
தகப்பனே நன்றி. ராஜா நீர் செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானது. தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. வைத்தவும் கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. என்மேல் நீர் வைத்தவும் கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. ஒன்றும் இல்லா என் நிலை கண்டு ஒன்றும் இல்லா கண்டு அசட்டை பண்ணாதவரே. How can I keep it warm? It's bubbling, 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 bubbling day and night. Bubbling, bubbling, bubbling day and night. Magirbo, Magirbo, Krishna Magirbo,
புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே,
அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. நேர்வழியா என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர். நேர்வழியா என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர். காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர். காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர். என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. பரிசுத்த பிதாவே, ஆண்டவரே, இவ்வளவு நேரம் கர்த்தாவே இந்த இடத்திலே எங்கள் மத்தியில் நீர் பிரசன்னமாய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். தகப்பனே, எங்களுடைய ஒவ்வொரு காரியத்தையும் நீ நோக்கி பார்த்து சுவாமி. கர்த்தர் வீட்டை கட்டானாலே கர்த்தர் பிரயாசம் இருந்தா என்று உங்களுடைய வேத வசனம் எங்களுக்கு சொல்லி இருக்கிறது. இதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, இது நிச்சயமாக இந்த இடத்துல தகப்பனே உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்தி பலப்படுத்தி இந்த பிள்ளைகளுக்கு பலனையும் சக்தியும் எல்லாவித நன்மையான கிருபைகளை நீர் கட்டளையிட்டு இவர்களுக்கு உதவி செய்த இந்த உலகத்தில் மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் நினைத்து ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, இந்த குடும்பத்தை நோக்கி வாங்குங்க. ஆம் தகப்பனே, இந்த இடம் கர்த்தரே உமக்கு மகிமையான ஒரு ஸ்தலமாக காணப்பட போகிறது என்பதை நாங்கள் உமக்குள்ளே விசுவாசிக்கிறோம். இந்த இடத்துல பிரசனமாகுங்க, எங்களோட இருங்க, இந்த பிள்ளைகளுடைய கரத்தை பிடிங்க சுவாமி. அதாவது சஞ்சய்க்காகவும் ஷர்மிக்காகவும் மகளுக்காகவும் மருமகனுக்காகவும் அவருடைய குடும்பத்தாருக்காகவும் விசேஷமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை கரத்திலே இந்த இடத்துல உங்க பாதப்படையிலே நாங்கள் படைக்கிறோம். பிள்ளைகளை வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க, அவருடைய மன விருப்பங்களை நிறைவேற்றி கொடுங்க. உங்களுடைய சித்தத்தின்படி ஒவ்வொரு காரியத்தையும் நிறைவேற்றி தாங்க. ஆண்டவரே, உண்மை நம்பி உங்களிடத்தில் விசுவாசித்து இந்த நேரத்துல கர்த்தாவே உங்களுடைய கிருபைக்காக காத்திருக்கிறோம். என் ஆண்டவர் பெருவாகி இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையாய் கெட்டி கொண்டாடுகிறோம். நன்றி அப்பா, நன்றி. நீ செய்த ஞான காரியங்கள் அப்பா. இந்த இடத்தையப்பா, இந்த இடத்துல கூடிய ஒவ்வொரு ஆசீர்வாதம் நன்மை தொடர்ந்து இயேசுவின் நாமத்தில் காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தர் என் முன்னே உண்டு. காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தர் என் முன்னே உண்டு. சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன். சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன்.
பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன். வெட்கப்பட்டு போக மாட்டேன். வனாந்திரமே வாழ்க்கையானாலும் கர்த்தர் என் பக்கம் உண்டு. வனாந்திரமே வாழ்க்கையானாலும் கர்த்தர் என் பக்கம் உண்டு. வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார். நம்பி நான் முன் செல்லுவேன். வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார். நம்பி நான் முன் செல்லுவேன். இயேசுவை நம்புவேன். நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன். வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நம்புவேன். நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன். வெட்கப்பட்டு போக மாட்டேன். இங்கே நான் பரதேசியானாலும் அங்கே ஓரிடம் உண்டு. இங்கே நான் பரதேசியானாலும் அங்கே ஓரிடம் உண்டு. ஆயத்தமாக்கி அழைத்து செல்வார். நம்பி நான் காத்திருப்பேன். ஆயத்தமாக்கி அழைத்து செல்வார். நம்பி நான் காத்திருப்பேன். இயேசுவை நம்புவேன். நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன். வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நம்புவேன். நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன். வெட்கப்பட்டு போக மாட்டேன். என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவராயிருக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களுக்காக பரலோகத்திலே வாசஸ்தலத்தை ஆயத்தமாக்குகிறார். ஆயத்தமாக்கும் மட்டும் இங்கே வாழ வைப்பார். ஆயத்தமாக்கின பின்பு அங்கே அழைத்து செல்வார். இயேசுவை நம்புங்கள், அவரையே பின்பற்றுங்கள், நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். மாரநாதா, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நம்புகிற ஒருவரும் வெட்கப்பட்டு போக அவர் விடமாட்டார். ஆமென், ஆமென். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன். வெட்கப்பட்டு போக மாட்டேன். தூளில் இருந்து உயர்த்தினீர்.
தூக்கி என்னை நிறுத்தினீர், துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா அல்லேலூயா. தோளில் இருந்து உயர்த்தினீர், தூக்கி என்னை நிறுத்தினீர், துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா அல்லேலூயா. காலை தோறும் தவறாமல் கிருபை கிடைக்க செய்கின்றீர். நாள் முழுதும் மறவாமல் நன்மை தொடர செய்கின்றீர். காலை தோறும் தவறாமல் கிருபை கிடைக்க செய்கின்றீர். நாள் முழுதும் மறவாமல் நன்மை தொடர செய்கின்றீர். தடைகளை தகர்ப்பவரே, தயவை காண செய்தீரே. தடைகளை தகர்ப்பவரே, உம் தயவை காண செய்தீரே. தூளில் இருந்து உயர்த்தினீர், தூக்கி என்னை நிறுத்தினீர், துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா அல்லேலூயா. நிந்தை சொற்கள் நீக்கிட உம் இரக்கத்தை விளங்கச் செய்தீர். நிந்தித்தோரின் கண்கள் முன்னே நினைத்தீரா அற்புதம் செய்தீர். நிந்தை சொற்கள் நீக்கிட உம் இரக்கத்தை விளங்கச் செய்தீர்.